என்ன பாக்குற? நீதானே அன்னைக்கு அகிலா உட்கார இடத்துல யாருமே உட்கார கூடாதுன்னு சொன்ன. அதான் எனக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கிக்கிட்டேன். இங்க மட்டும் இல்ல, நான் எல்லா இடத்துலயும் எனக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்குவேன். ஹே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த சேர் மட்டும் இல்ல, இந்த இடமே என்னோடதுதான். ஆமா, வீட்டை எப்ப காலி பண்ண போறீங்க? அச்சோ, இதுக்கே முகம் இப்படி வாடி போனா எப்படி? ஹே, நான் உன்ன மாதிரி மேனஸ் எல்லாம் தெரியாதவ கிடையாது. நிக்காத, உட்கார். ஆதிக்கடவுரோட வாரிசு இப்போ என்னோட காலடியில. நான் என்னடா நீ அகிலா மாதிரி கம்பீரமா கால் மேல கால் போட்டு அந்த சோஃபால உட்காருவேன்னு நினைச்சேன். நீ இப்படி பொசுக்குன்னு தரையில உட்காந்துட்ட. நேரம் பார்த்து யாரோட இடத்தையும் பிடிக்கிறதுக்கு நான் நினைச்சதே இல்லை. நிலத்துக்கு மேல பாதுகாப்பா இருக்கிற இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. அத நீங்க பெருமையா வேற நினைக்கிறீங்க. ஆனா நிரந்தரமா இருக்கிற இந்த பூமாதேவி தான் எனக்கு பாதுகாப்புன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க? வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புங்க. தி கிரேட் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிய பார்க்கணும். அவ எங்க? அம்மா வெளியூர் போயிருக்காங்க. வெளியே போயிருக்கா? நிரந்தரமா இந்த வீட்டை விட்டே வெளியில போக போறவதானே? சரி விட, நீதான் ஆதிக்கடவுரோட அடுத்த வாரிசாச்சே. உன்கிட்டயே சொல்றேன். ஏய் மேடம். குட்ரா. ஓகே மேடம். இருபத்தஞ்சு வருஷமா மூடி வச்சிருந்த கோயில திறக்க வச்சியே அதே பூட்டுங்கதான். இந்த பூட்டை உடைச்சு கோவில திறந்து வச்சதுனால நீ ஜமீன் கூட்டமைப்புக்கு தலைவியான. அதே மாதிரிதான் இன்னும் 15 நாள்ல இந்த வீட்டுக்கு நீங்க பூட்டு போட போறீங்க. அப்ப உனக்கு தேவைப்படும், எடுத்து பத்திரமா வச்சுக்கோ. என்ன? ஏன்னா இது நீலாம்பரியோட சொத்து. இந்த வீடு இருக்கிற மொத்த இடமும் இந்த நாகபுரி வம்சத்துக்கு சொந்தமானது. அந்த காலத்திலேயே ராமலிங்க வாத்தியார் எனக்கு எழுதி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் சம்மன்ல வந்திருக்குமே. சட்டமும் அப்படிதான் சொல்லுது. நான் தான் அன்னைக்கே சொன்னனே, என்னை ஏன் பகச்சுக்கிட்டோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நீ அவஸ்தைப்பட போறேன்னு. இப்ப பாரு, நான் வந்ததுக்கு உனக்கு வந்த முதல் பிரச்சனையே இந்த வீடு இன்னும் 15 நாள்ல உங்க கைய விட்டு போக போகுது. என்ன பண்ண போற பார்வதி?
உங்க அதிகாரத்தை வச்சு சட்டத்தை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி என்ன வேணா சாதிக்கலாம்னு நினைக்காதீங்க. சத்தியம்னு ஒண்ணு இருக்கு. சத்தியம் என்னைக்குமே தோத்து போகாது. அந்த அம்மன் அருள் என் கூட இருக்கிற வரைக்கும் நீங்க நினைச்சது எதுவுமே நடக்காது. இந்த வீடு எனக்கு கோயில் மாதிரி. இந்த வீட்டை நான் எப்படியும் காப்பாத்துவேன். அதுவும் என்னோட ஸ்டைல்ல. இந்த பூட்டு எனக்கு தேவைப்படாது. நீங்களே எடுத்துக்கோங்க. சத்தியம்லாம் இங்க வேலைக்கு ஆகாது பார்வதி. சட்டம் என்ன சொல்லுதோ அததான் அரசாங்கமும் கேக்கும். ஆனா சத்தியம் என்ன சொல்லுதோ அது அந்த ஆண்டவனுக்கே கேட்கும். சரி, நீ நம்புற சத்தியம் ஜெயிக்குதா இல்ல சட்டம் ஜெயிக்குதான்னு கோர்ட்ல பாத்துக்கலாம். பாப்போம். டேய். ஓகே மேடம். பார்க்கலாம். எடுத்துட்டு போங்க. என்ன திமிரு இருந்தா நம்ம வீடு தேடி வந்து மிரட்டிட்டு போயிருப்பா. ப்ரோ, வீடு நம்மளோடது. வீட்டு பத்திரம் அம்மாவோட பேர்ல இருக்கு. எந்த தைரியத்துல ப்ரோ அவ கோர்ட்ல சந்திக்கலாம்னு சொல்லிட்டு போயிருப்பா? என்ன ஓவர் கான்பிடென்ட்டா இருக்கு? அதான் அவருக்கு புரியல. நம்ம வீட்டு பத்திரத்துல எந்த வில்லங்கமும் இல்ல. பத்திரமும் நம்ம கிட்ட தான் இருக்கு. அத கோர்ட்ல காட்டினா ஒரு நிமிஷம் கூட இந்த கேஸ் நிக்காது. ஆனா அப்புறம் எப்படி இவ்ளோ கான்பிடென்ட்டா பேசிட்டு போறா? இவ்ளோ யோசிக்கிறதுக்கு வீட்டு பத்திரத்தை ஒரு வாட்டி எடுத்து செக் பண்ணிக்கலாம்ல. அதுவும் கரெக்ட் தான். வீட்டு பத்திரம் ஆண்டி ரூம்ல தானே இருக்கு. ஆமா. அப்போ வாங்க மாமா, நாம போய் பத்திரத்தை செக் பண்ணி பார்க்கலாம். சரி வா. வந்துடுறோம். மாமா, இதுக்குள்ள வெறும் புடவை மட்டும் தான் இருக்கு. இல்லையா? கண்டிப்பா யாரோ பிளான் பண்ணி தான் தூக்கிருக்கு. எல்லாரும் வெறும் கையோட வராங்க. இரு பாப்போம். என்ன ப்ரோ வெறுங்கையோட வர்றீங்க? வீட்டு பத்திரம் எங்க? அம்மா ரூம்ல பத்திரம் இல்ல. ரூம் என்ன ப்ரோ சொல்ற? வீட்டு பத்திரம் இல்லையா? ஆமா சின்னையா, மத்த எல்லா முக்கியமான டாக்குமெண்ட்ஸும் ரூம்குள்ள இருக்கு. ஆனா வீட்டு பத்திரம் மட்டும் இல்ல. ஒருவேளை ஆண்டி ஆபீஸ்ல வச்சிருப்பாங்களோ? இல்ல, வீட்டு பத்திரம் இங்க இல்லனா கண்டிப்பா யாரோ பிளான் பண்ணி தான் தூக்கிருக்கு. ப்ரோ, எதுக்கும் கஜேந்திரன் சாருக்கு ஃபோன் பண்ணி விசாரிங்க ப்ரோ. ஆமா மாமா, நீங்க உடனே கஜேந்திரன் சாருக்கு ஃபோன் பண்ணுங்க.
சார் சொல்லுங்க சார். கஜேந்திரன், நம்ம வீட்டோட பத்திரம் அம்மாவோட கேபின்ல இருக்கு. சார் வீட்டு பத்திரம் ஆபீஸ்ல இல்ல சார், நம்ம வீட்ல மேடம் ரூம்ல தான் இருக்கு. அம்மா ரூம்ல தேடி பார்த்தாச்சு கஜேந்திரன். மத்த எல்லா முக்கியமான டாக்குமெண்ட்ஸும் இங்கதான் இருக்கு. ஆனா வீட்டு பத்திரம் மட்டும் இங்க இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அம்மாவோட கேபின் இருக்குல்ல, அங்க போய் தேடி பார்த்து எனக்கு சொல்லுங்க. ஆபீஸ்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். வீட்டு டாக்குமெண்ட் அங்க இல்ல சார், வீட்ல தான் இருக்கும். நீங்க நல்லா தேடி பாருங்க சார். சரி கஜேந்திரன், நான் திரும்ப கூப்பிடுறேன். என்னாச்சு மாமா? கஜேந்திரன் சார் என்ன சொன்னாரு? வீட்டு பத்திரம் ஆபீஸ்ல இருக்காது, வீட்ல தான் இருக்கும்னு கன்ஃபார்மா சொல்றாரு. வீட்டு டாக்குமெண்ட் மட்டும் மிஸ்ஸிங். யாரோ டாக்குமெண்ட் எடுத்திருக்காங்க. பத்திரம் நம்ம கையில இருந்தா கேஸ் நமக்கு சாதமா முடிஞ்சிரும்னு பிளான் பண்ணி தூக்கிருக்காங்க. மாமா, பத்திரம் இல்லைன்னா கேஸ் நமக்கு சாதகமா அமையாதா? அமையாது பார்வதி. இப்போ என்ன மாமா பண்றது? ப்ரோ, நம்ம வக்கீலுக்கு கால் பண்ணி முதல்ல அவர் வர சொல்லுங்க. வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ணு ப்ரோ. சார் சொல்லுங்க சார். சார், ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? சார் என்ன விஷயம் சார்? இது உடனே வந்துடுறேன் சார். ஓகே. வக்கீல் என்ன ப்ரோ சொன்னாரு? வரேன்னு சொல்லியிருக்கேன். வீடு நம்மளோடதுன்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்ணணும். ஆனா ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் நீங்க காணோம்னு சொல்றீங்க. டாக்குமெண்ட் இல்லாம இந்த பிரச்சனையை முடிக்கவே முடியாது. இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும் தான் யாரோ வேணும்னே ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை திருடி இருக்காங்க. அடேங்கப்பா, சிபிஐ இதே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா? இந்த லட்சணத்துல போனா வீடு கோவிந்தாதா. ஒரிஜினல் டாக்குமெண்ட் கிடைக்கலனா வேற வழியே இல்லையா சார்? எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொல்லுங்க. வீடு நம்மளோட தானே, ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் நம்மள்ட்ட தான் இருந்துச்சுன்னு அது எனக்கு தெரியும். நாம அதே மாதிரி பத்திரத்தை ரெடி பண்ணுவோம். அதுக்குன்னு ஆளுலாம் இருக்காங்க. அதை கோர்ட்ல சப்மிட் பண்ணா போதும், வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன வக்கீல் சார், இப்படி ஒரு நல்ல ஐடியா இருக்கிறத ஏன் முதல்லயே சொல்லல? முதல்ல பத்திரத்தை ரெடி பண்ணுங்க, மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். என்ன ப்ரோ? சரி. வேண்டாம் சார். ஏன் நீ நல்ல ஐடியா தானே, எதுக்கு வேணாம்னு சொல்றீங்க? இல்ல சின்னையா, ஒரிஜினல் பத்திரம் இல்லாம நாமளே டூப்ளிகேட் ரெடி பண்றது ரொம்ப தப்பான விஷயம். அது நேர்மையும் கிடையாது, சத்தியமும் கிடையாது. அண்ணி, பத்திரம் நம்மளோடது, அது இப்ப நம்ம கையில இல்ல. அதனால டூப்ளிகேட் பத்திரம் ரெடி பண்றோம். இதுல என்ன தப்பு இருக்கு? சின்னையா, நீங்க இந்த கேஸ்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் சத்தியம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணி, அதெல்லாம் அருண், பார்வதி சொல்றதுதான் கரெக்ட். இந்த கேஸை நம்ம நேர்மையா தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்ப நீ எதுக்கு இவ்ளோ நேர்மையா இருக்க? ஆமா, உண்மைக்கு அடிச்சந்திரங்கிற மாதிரி நேர்மைக்கு பார்வதின்னு உன் பேரை 2வது புராணத்துல எழுத போறாங்களா என்ன? உனக்கு குழிய நீயே பறிச்சுக்க, எங்களுக்கு வேலை வைக்காத. சார், இந்த டூப்ளிகேட் வழியெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது நல்ல வழி இருந்தா சொல்லுங்க. சார், ஒரே ஒரு வழி இருக்கு.
சொல்லுங்க. இந்த வீட்டோட மொத்த நிலத்தையும் அகிலாண்டேஸ்வரி மேடத்துக்கு வித்த அந்த ராமலிங்க வாத்தியார் கோர்ட்டுக்கு வந்து நான் தான் அகிலா அம்மாவுக்கு வித்தன்னு சாட்சி சொல்லணும். அப்படி ஒரு சாட்சி கூண்டுல ஏறிட்டா கண்டிப்பா இந்த கேஸ் நம்ம கையை விட்டு போக வாய்ப்பே இல்லை. அவர்தான் இப்போ உயிரோட இல்லையே, அப்புறம் எப்படி கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல முடியும்? அப்போ ஓகே. வக்கீல் சார், வேற ஏதாவது செட் ஆகிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லுங்களேன். வேணும்னா ஒன்று பண்ணலாம். ஒரிஜினல் டாக்குமெண்ட் மிஸ் ஆனதுனால ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் ஒரிஜினல் டாக்குமெண்ட் காப்பி வாங்குங்க. அது இருந்தாதான் இந்த கேஸை லீகலா மூவ் பண்ண முடியும். அப்போ நாளைக்கே நாங்க அதை போய் வாங்கிடுறோம் சார். அப்போ நாளைக்கு டாக்குமெண்ட் காப்பியை வாங்கிட்டு வந்து என்னை பாருங்க. அப்ப நான் கிளம்புறேன். வரேன் சார். வாங்க சார். அஜேந்திரன், நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்ட் பண்ண வேண்டிய வேலையை பாரு. ஓகே சார். அங்கிருந்து மினிட் பை மினிட் அப்டேட் கொடுக்கணும். ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நான் உடனே அங்கே வந்துடுறேன். ஓகே சார். அப்போ நான் வரேன் சார். வாங்க சார். வரேன் சார். வரேன் மேடம். வாங்க சார். வரேன் சார். வரேம்மா. இதுல இப்படி ஒரு ஓட்டை இருக்கா? இத முதல்ல சரி பண்ண சொல்லணுமே. பார்வதி, இந்த பிரச்சனையை நம்ம கண்டிப்பா சால்வ் பண்ணிடுவோம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. சொல்லுங்க ஆண்டி. நந்தினி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். என்ன விஷயம் ஆண்டி? வீட்டுக்கு வக்கீல் வந்திருந்தாரு. ஒரிஜினல் பத்திரம் காணும்னு சொன்னதும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் அப்ளை பண்ண சொல்றாரு. அது கிடைச்சதுன்னா போதும், கேஸ்ல எந்த சிக்கலும் இல்லாம மூவ் பண்ணிடலாம்னு சொல்றாரு. ஆமா ஆண்டி, லாயர் கரெக்டா தான் சொல்லிருக்காரு. என்னத்த கரெக்டா சொல்லிருக்காருன்னு நீயும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு நந்தினி, வக்கீல் சொல்ற மாதிரி காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் அவங்க எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இவ்ளோ பிளான் போட்டதெல்லாம் எதுக்கு? கேஸ்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம தோத்து போறதுக்காக தான் இவ்ளோ உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோமா? இங்க பாரு, உடனே உன் ஆளுங்களை வச்சு அந்த மாதிரி எதுவும் அவங்க கையில கிடைக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த ஏற்பாட்டை பண்ணு நந்தினி. கவலைப்படாதீங்க ஆண்டி, பத்திரத்தோட காப்பி இல்ல, ஒரு துண்டு சீட்டு கூட அவங்க கைக்கு கிடைக்காத அளவுக்கு எப்பவோ பிளான் பண்ணியாச்சு. அதுக்கான ஆட்களையும் ரெடி பண்ணியாச்சு. இந்த காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் வாங்க அவங்க எங்கெல்லாம் போவாங்களோ அங்க இருக்கிறதெல்லாம் நம்ம ஆளுங்க. அதனால காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பா கேஸ் நம்ம பக்கம் தான் நிக்கும். அவங்க எல்லாருமே தெருவுல நிக்க போறது உறுதி. அப்பா சூப்பர் நந்தினி, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட் விஷயத்துல நீ கோட்டை விட்டுறாத நந்தினி. நான் ஏன் சொல்றேன்னா, அகிலா ஊர்ல இல்லாத இந்த நேரத்துல பார்வதி கிட்ட நம்ம தோத்து போயிட்டோம்னா நமக்கு அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்ல. அப்படி ஒரு நிலைமை நமக்கு கண்டிப்பா வராது. நீலாம்பரியத்தை கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து கேஸ் நமக்கு சாதகமா முடியறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருக்காங்க. இன்னும் அதுல ரிசல்ட் மட்டும்தான் வரணும். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு நந்தினி. அந்த நிம்மதியோட போய் தூங்குங்க. மத்தத நாளைக்கு பேசிக்கலாம். குட் நைட் ஆண்டி. குட் நைட்.
பார்வதி, நீ ஜெயிச்சிருவன் மட்டும் நினைக்காத.